ஹலோ ஸ்டெனோகிராஃபர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நேற்று வவல்ஸ் பார்த்தோம். வவல்ஸில் ஸ்பெசிஃபிக்காக லாங் வவல்ஸ் பார்த்தோம். லாங் வவல்ஸில் பார்ட் 1ல் நம்ம என்ன படித்தோம்? ஹெவி டாட் உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே படித்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெவி டேஷ் உள்ள வேர்ட்ஸ். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போறது பார்ட் 2. சோ நம்ம நேத்து எழுதுன மாட்டோம் பா மீ வி all go to. பா may we all go to. நேத்து நம்ம எது படிச்சோம்? பா மே வி, இது மூணு தான் படிச்சோம். ஆ சவுண்ட் உள்ள வேர்ட்ஸ். இது ஏ சவுண்ட் உள்ள வேர்ட்ஸ். இது E sound உள்ள words. இதுதான் நம்ம நேத்து பார்த்தோம். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? ஹெவி டாட், அதாவது டார்க்கான டாட்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது ஆல்வேஸ் ஸ்ட்ரோக்குக்கு எந்த சைடு இருக்கும்? ரைட் சைடுல இருக்கும். வெரி குட், ரைட் சைடுல. ஸ்ட்ரோக்குக்கு ரைட் சைடுல. இப்ப டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்னா இதுக்கு ரைட் சைடுல இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வவல் வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை above the line எழுதணும். செகண்ட் பொசிஷன்ல வவல் வந்துச்சா இத on the line எழுதணும். தேர்ட் பொசிஷன்ல வவல் வந்துச்சுன்னா இத through the line எழுதணும். அதாவது லைனுக்கு கீழே below the lineல எழுதணும். இதுதான் நம்ம நேத்து பார்த்தோம். ஓகேவா? நேத்து உங்களுக்கு கொடுத்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாச்சும் வேர்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கேட்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆல் கோ டு. ஆல் கோ டு. ஆல் ஆக்கி சவுண்ட் வருது. ஏயு இல்லைன்னா ஏடபிள்யூ, இந்த ரெண்டு வேர்ட்ல உள்ள சவுண்ட் எது எதுக்கு வருதோ அதுக்கு இது சொல்லணும். ஆல். அடுத்தது கோ, ஓ. படா ஓ சவுண்ட் வருது. ஓ, பெரிய ஓ வர ஓ, அதுல எந்த சவுண்ட் வருதோ அதை நம்ம செகண்ட்ல எழுதணும். அடுத்தது ஊ, பெரிய ஊ. இதுக்குள்ள வேர்ட்ஸ் எல்லாம் தேர்ட் இதுல வரும். சரியா? இப்போ நேத்து நம்ம பார்த்த மாதிரி இன்னைக்கும் இது எப்படி எந்தெந்த பொசிஷன்ல எழுதலாம்னு பார்க்கலாம். எந்தெந்த பொசிஷன்ல அதை எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். Downward stroke, P, P, T, D, Ch, J. இது மூணுத்துக்கும் நம்ம எப்படி எழுதுறோம்? இப்ப நம்ம இதுக்கு நம்ம வச்சது டாட் வச்சோம். இதுக்கு நம்ம வைக்க போறது டேஷ். சரியா? இப்போ டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் இப்படி இருக்கனால இதுக்கு இப்படி எழுதணும். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன். இதுக்கு என்ன எப்படி வரும்? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். டார்க்கான
டேஷ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணணும். டார்க்கான டேஷ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணணும். இது அதே மாதிரி தான் 1 2 3. டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ்ல இந்த மாதிரி எழுதணும். அடுத்தது ஹரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ். ஹரிசான்டல் கேக் G M N. இதுக்கு அதே மாதிரி தான் கீழே எழுதணும். 1 2 3. இதே மாதிரி இதுக்கும் 1 2 3. இதுக்கும் அதே மாதிரி தான் டாட் ரெப்ரசென்ட் பண்ணணும். 1 2 3. First position, second position, third position. First position க்கு இங்க எழுதணும், above the line எழுதணும். Second வந்துச்சுன்னா அத on the line எழுதணும், middle எழுதணும். Third ல வந்துச்சுன்னா அத third ல எழுதணும், through the line எழுதணும். இது horizontal strokes க்கு. Curve strokes க்கு அதே மாதிரி தான் F V T S Z ish Z. கரெக்டா? இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் dash 1 2 3. எல்லாமே ரைட் சைடுல ஒன்று 1 2 3. அடுத்தது இதே மாதிரி 1 2 3. இதுக்கு டேஷும் இதே மாதிரி டேஷ் 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 ரைட் சைடுல. அதே மாதிரி S க்கும் Z க்கும் அதே மாதிரி டேஷ் 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 1 2 3. இதே மாதிரி 1 2 3 1 2 3. எல்லாமே ரைட் சைடுல தான் காட்டணும். ஓகேவா? அடுத்தது upward strokes. upward stroke அதே மாதிரி தான் 1 2 3. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கதான் தான் அதோட ஹெவி டேஷும் ஸ்டார்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் எங்க வரும் 1 2 3. லேக்கு எல்லுக்கு அதே மாதிரி தான் 1 2 3. அதே மாதிரி தான் W H க்கும் Y க்கும் Y க்கு 1 2 3 1 2 3 1 2 3. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்கு நம்ம டாட் ஃபர்ஸ்ட் வச்சோம் இந்த வேர்ட்ஸ்க்கு. இப்போ இந்த வேர்ட்ஸ் நம்ம படிக்க போறோம். இந்த வேர்ட்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணனும்னா டேஷ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணனும். டார்க் டேஷ், ஹெவி டேஷ். ஹெவி டேஷ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணனும். டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறோம். டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் எங்க வரும்? அப்போ மேல இங்க வரும் 1 2 தேர்ட் பொசிஷன். அதே மாதிரி T க்கும் D க்கும் Ch க்கும் J க்கும் ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்ட். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஹரிசான்டல் ஸ்ட்ரோக் அதே மாதிரி தான். K க்கு கீழ டாட் வைக்கிற மாதிரி டேஷ் வந்து கீழ எப்படி போடணும்? 1 2 3. M க்கு 1 ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். N க்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். கர்வ் ஸ்ட்ரோக்ஸ்க்கு அதே மாதிரி தான். கர்வ்க்கு 1 2 3. அதே மாதிரி இட் B க்கும் 1 2 3 டேஷ். இது மேல 1 டேஷ் 1 2 3. ரைட் சைடுல இஷ்க்கும் Z க்கும் 1 2 3. அடுத்தது அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ். அப்வர்ட் ஸ்ட்ரோக்கு ஆர்க் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து நீங்க எழுதணும் 1 2 3. அதே மாதிரி L-க்கும் 1 2 3 1 2 3.
மைக்கு 1 2 3 1 2 3. இதுதான் நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னு இப்ப பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்தா மேல அதோட ஸ்ட்ரோக் வந்து above the line இருக்கும். செகண்ட் பொசிஷன்ல வந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரோக் வந்து ஆன் த லைன்ல இருக்கும், இந்த டேஷ் வந்து மிடில் இருக்கும். தேர்ட் பொசிஷன்ல வந்தா அந்த ஸ்ட்ரோக் வந்து த்ரூ த லைன், கீழே லைன் பிலோ த லைன் இருக்கும், தேர்ட் பொசிஷன்ல இருக்கும். சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இப்ப கேட்கலாம். நீங்க அப்படியே டேஷ் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே எப்படி நீங்க டாட் யூஸ் பண்ணீங்களோ, ஹெவி டாட் யூஸ் பண்ணீங்களோ பா மே வீக்கு, அதே மாதிரி ஆல் கோ டூக்கு நீங்க ரெப்ரசென்ட் பண்ண என்ன பண்றோம், நம்ம அதை ஹெவி டேஷ்ல ரெப்ரசென்ட் பண்றோம். ஹெவி டேஷ்ன்றது டார்க்கான டேஷ் வச்சு ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். உங்களுக்கு இப்போ இன்னும் ஈஸியா புரியும். இப்போ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேன். சோ உங்களுக்கு புரியறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னது இருக்கும்? ஷால். ஆக்கி சொல்றது ஷா, ஷால். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல வருது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது above the line இருக்கும். ஷ கான்சனன்ட் ஷ, அடுத்து எல் வருது, எல். அதுக்கு மேல என்ன இருக்கணும்? டேஷ இங்க போடணும். ஏன்னா இந்த சவுண்ட் வருதுனால இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? டேஷ் வச்சு. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கிறதுனால இத above the line எழுதணும். இங்க மேல ஹெவி டேஷ் போட்டுக்கணும். இதான் ஷால். இன்னொன்னு பால். என்னது? பால். இதுக்கும் ஓ, பால். நம்ம என்ன சொல்றது? பால். அப்ப ஆக்கி சவுண்ட் வருது. அப்ப அதுவும் அதே மாதிரி தான் எழுதணும், பால். என்னது? பால். அடுத்தது டால். இதெல்லாமே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க வேர்ட்ஸ்னால நம்ம எல்லாத்துக்குமே above the லைன்ல எழுதணும். லைனை டச் பண்ணக்கூடாது. சரியா? டால், டா, டர்க் எழுதியாச்சு, எல்லுக்கு எழுதியாச்சு, ஆக்கு இந்த சவுண்டுக்கு ஹெவி டேஷ் போட்டாச்சு. அப்ப இது என்னது? டால். வேற ஏதாச்சும் ஒரு சொல்றேன். இதுல வந்து வேற என்ன எழுதுனா, இது எழுதலாம் ரா. என்னது? ரா. நேற்று நம்ம படிச்சோம் லா கூட படிச்சோம், LAW லா. அது அதுமே தான் ரா. அப்ப AW சவுண்ட் வருது. அப்ப நம்ம ஆரோட இது எழுதிட்டு மேல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஹெவி டேஷ் போடணும். என்னது? ரா. இது என்னாச்சு? ரா. செகண்ட் லா. லாக்கு என்ன எழுதுவோம்? அதே மாதிரி இது லா. சரியா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சது இந்த பொசிஷன்ல இருக்க வேர்ட்ஸ் நம்ம எப்படி எழுதணும்னு படிச்சோம். இந்த இருக்க வேர்ட்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? ஹெவி டேஷ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும், ஸ்ட்ரோக் வந்து above the line இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம். அடுத்தது செகண்ட் இதுக்கு போலாம். நம்ம அதுல வர சவுண்ட் தான் பார்க்கணுமே தவிர்த்து, இப்போ பால் BALL
இதுல ஏடபிள்யூ சவுண்டோ இல்ல ஏயூஏ வரலையே, அப்ப ஏன் இது நம்ம அப்படி எழுதணும்னு கேட்கக்கூடாது. நம்ம ப்ரொனவுன்ஸ் என்ன பண்றோமோ அதுதான் பால். ஆ சவுண்ட் நம்ம எங்க நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்ல, அதனாலதான் பாலுக்கும் அந்த ஹெவி டேஷ் வரும். இது நம்ம இப்ப வித்தியாசம் வந்து இது என்னது, இது பால், இது பால், இது பால். இப்போ உங்களுக்கு ஈஸியா டிஃபரன்ஸ் சொல்றதுக்கு நான் புரிய வைக்கிறேன். நம்ம இதுக்கு யூஸ் பண்றதுக்கு என்ன வேர்ட் படிச்சோம், பால். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், பா லா ஹெவி டாட், பால். இது நம்ம படிச்சோம் பால். இது என்ன, அடுத்தது நம்ம இந்த வேர்ட் சொல்றோம், இது என்னது, இது பால் இல்ல பால். இது என்னது, பால். ஓகே சொல்றது. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன எழுதுவோம், பால். இது பால், பால்னால நம்ம ஹெவி டாட் வச்சோம். இது பால், பால். அப்ப அதுக்காக நம்ம ஹெவி டேஷ் இங்க போடுறோம். சரியா, இதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இங்க இருக்க சவுண்ட் தான் பார்க்கணும், இதுக்கு ஏயு சவுண்ட் பார்க்கணும். இப்போ சப்போஸ் பால், பால்ல ஏயு வரல, ஏடபிள்யூ இல்ல, அப்ப நம்ம ஏன் இது எழுதணும் கேட்க கூடாது. நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ அதுதான் பார்க்கணும். பால், பால். அப்ப அந்த சவுண்ட் வரதுனால நம்ம பால் அப்படின்னு எழுதணும். சரியா, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இதுல ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். எனி டவுட்ஸ்? ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாமா? இப்போ நம்ம செகண்ட் பொசிஷன்ல இருக்க வேர்டுக்கு போலாம். செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஓ வச்சிருக்க வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், கோ, நோ, கோ, நோ. அப்ப கோ என்ன வரும், ஜி டாட், என்னது, ஜி டாட் ஸ்ட்ரோக் செகண்ட் இதுல இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்போ இதோட ஹெவி டேஷும் செகண்ட் மிடில்ல சென்டர்ல இருக்கணும், ஆன் த லைன்ல இருக்க மாதிரி எழுதணும், கோ. சரியா, கோ இப்படி இருக்கும். ஓகேவா? அடுத்தது நோ. நோ எப்படி எழுதுறீங்க, n பிளஸ் ஓ, நோ வருது. அப்போ n ஸ்ட்ரோக் எழுதிட்டு ஓ, நோ. ஓகேவா, புரியுதா? இது கோ, இது நோ. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லோ. என்னது, லோ. நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றோம், லோன்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஓ, லோ. இதோட சேர்த்து என்ன வருது, லோ. அப்ப லோ. இது செகண்ட் பொசிஷன் இருக்கனால எல்லா வேர்டையும் ஆன் த லைன்ல தான் எழுதணும். சரியா, லோ, டோ, ட, ஓ, டோ. சரியா, ட, ஓ, டோ. அடுத்தது ஷோ. ஷோ எப்படி எழுதுவீங்க, கரெக்ட். ஷவோட இது வரும், ஷ, ஓ சென்டர்ல. அப்ப ஷோ. ஓகேவா, இது புரிஞ்சிச்சா? இப்ப செகண்டும் தேர்டும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி, டக்குனு புரிஞ்சுக்கலாம். இது கோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓ சவுண்ட் வருதோ அந்த இடத்துல நீங்க ஹெவி டேஷ் செகண்ட் பிளேஸ்ல போடணும், ஸ்ட்ரோக் வந்து ஆன் த லைன்ல எழுதணும். ஓகேவா? அடுத்தது இப்ப இது படிச்சிட்டோம். அடுத்தது நம்ம இது படிக்க போறோம், டூ. இதுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா ஷூ. என்னது, ஷூ. நம்ம போடுறது ஷூ. ஊ என்ன வருது, ஷ், ஊ, ஷூ.
நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றோம் ஷூன்னு சொல்றோம் சரியா அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஊன்னு வருது அப்ப தேர்ட் பொசிஷன்ல இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரோக் வந்து த்ரூ த லைன்ல வரணும் இது என்னது ஷூ ஓகேவா லூ லூக்கு என்ன வரும் எல் உ லூ அப்ப தேர்ட் பொசிஷன்ல வருது அப்ப ஸ்ட்ரோக் வந்து த்ரூ த லைன் இருக்கணும் அப்பர் ஸ்ட்ரோக்னால கீழே இருந்து ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு ஊக்கு ஹெவி டேஷ் இங்க போடணும் அப்ப லூ சரியா இப்போ புரிஞ்சுச்சா இன்னும் உங்களுக்கு 2-3 வேர்ட் சொல்லி தரேன் ஜூ என்ன வேர்டு ஜூ அப்ப இது எப்படி எழுதணும் எஸ் எனி கெஸஸ் எப்படி எழுதணும் வெரி குட் Z ஓட ஸ்ட்ரோக் ஊக்கு தேர்ட் பாயிண்ட்ல டேஷ் இதான் ஜூ சரியா அடுத்தது இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன வேர்டு இது பாலு பாலு சரியா அப்போ பாவோட இது வருது என்ன வேர்டு எங்க இதாகும் இது பாவோட வேர்டு லூ லூ எங்க பார்த்தோம் இது இங்க இருந்து வருது லூ அப்ப 2 வவல்ஸ் இதுக்குள்ளே இருக்கு பா லூ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் எது எழுதுறோமோ அந்த ஸ்ட்ரோக் தான் above the லைனோ on the லைனோ இல்ல through the லைனோ எழுதணும் அடுத்த ஸ்ட்ரோக் வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை சரியா அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல வருது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அப்போ பா லூ பாக்கு ஃபர்ஸ்ட் டேஷ் ஃபர்ஸ்ட் இடத்துல டாட் லூக்கு தேர்ட் பொசிஷன்ல ஊ பா லூ அதே மாதிரி தான் இந்த வேர்டும் காலு காலு அப்போ எப்படி எழுதுறீங்க காலு அப்ப கா ஹெவி டேஷ் லு காலு நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்ட்ரோக் தான் பார்க்கணுமே தவிர்த்து செகண்ட் ஸ்ட்ரோக் நம்ம இங்க முடியுது அப்ப இத வந்து நம்ம த்ரூ த லைன் எழுதணும்னு நினைக்க கூடாது அப்படி எழுதவும் முடியாது ஸ்ட்ரோக் எங்க இருந்து ஜாயின் ஆகுதோ அதே இடத்துல இருந்து தான் அடுத்த லெட்டர் ஆரம்பிக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் சோ நம்ம பி இங்க above the லைன் முடியறதுனால அதோட எல்லும் லூவும் அங்க இருந்தே ஆரம்பிச்சிடணும் சரியா அதே மாதிரி காலு 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 சரியா இப்ப உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம் இன்னைக்கு நம்ம படிச்சது வந்து லாங் வவல்ஸ் நேத்து பார்ட் 1ல நம்ம என்ன படிச்சோம்னா பா மே வி இது நம்ம படிச்சோம் நேத்து இத வந்து நம்ம ஹெவி டாட் வச்சு ரெப்ரசன்ட் பண்றாங்க இன்னைக்கு நம்ம படிச்சதுல இருந்து ஆல் கோ டு இது மூணு தான் இன்னைக்கு நம்ம படிச்சோம் சோ இதுல வந்து நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் ஆல் ஃபர்ஸ்ட் இதுல வந்துச்சுன்னா அத ஹெவி டேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எழுதணும் ஸ்ட்ரோக் வந்து above the லைன் இருக்கணும் ஓ சவுண்ட் வச்சு வேர்ட் வந்துச்சுன்னா வவல்ஸ் வந்துச்சுன்னா அத வந்து செகண்ட் பொசிஷன்ல எழுதணும் அதோட ஸ்ட்ரோக் வந்து ஆன் த லைன்ல இருக்கணும் ஊ அத வச்சு வேர்ட் வந்துச்சுன்னா வவல் வந்துச்சுன்னா அது வந்து த்ரூ த லைன் ஸ்ட்ரோக் வந்து த்ரூ த லைன்ல இருக்கணும் பொசிஷன் வந்து தேர்ட் பொசிஷன்ல அதை எழுதணும் சரிங்களா இதுதான் இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு இந்த கிளாஸ் இன்னையோட முடியுது இந்த கிளாஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க இதுல கேட்கலாம் உங்களுக்கு லாங் வவல்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகல ஏதாச்சும்னா நீங்க கண்டிப்பா கேட்கலாம்
இதுலயும் சரி எந்த இதுலயாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த சாப்டர் புரியாம நம்ம அடுத்த சாப்டர் போனா உங்களுக்கு எதுவுமே புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு எழுதும் போது நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த லாங் வொவல்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு, ஏதாச்சும் ஒரு பார்ட்ல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கூட இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகே, பொசிஷன் எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்கும். டாட்டா இருந்தாலும் சரி, டேஷா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு எங்க ஸ்ட்ரோக் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்தா அதோட பொசிஷனும் ஆரம்பிக்கும். டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்கு மேல இருந்து ஆரம்பிக்குதுன்னா அதோட பொசிஷனும் மேல இருந்தா ஆரம்பிக்கும். டாட் இருந்தாலும் சரி, டேஷ் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பொசிஷன் எப்பவுமே இங்கதான் இருக்கும், செகண்ட் பொசிஷன் இங்கதான் இருக்கும், தேர்ட் பொசிஷன் இங்கதான் இருக்கும். அது டாட்டா இருந்தாலும் சரி, டேஷா இருந்தாலும் சரி. ஓகே, இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆ சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம இந்த ஹெவி டாட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எழுதுவேன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரோக் வந்து அபோவ் த லைன் எழுதுவேன்னு தெரிஞ்சுக்கணும். ஏக்கு சவுண்ட் வந்துச்சுன்னா அதை வந்து வொவல்ஸ் வந்து நான் செகண்ட் பொசிஷன்ல எழுதுவேன், அதோட ஸ்ட்ரோக் வந்து நான் ஆன் த லைன்ல எழுதுவேன்னு சொல்லி நினைச்சுக்கணும். இ பொசிஷன் வந்துச்சுன்னா அதை த்ரூ த லைன் எழுதணும் ஸ்ட்ரோக்க, தேர்ட் பொசிஷன்ல அதை நான் டாட் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி இதுக்கு ஆல் கோ டு, ஆல்க்கு அதே மாதிரி தான் டேஷ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வர டேஷ், இது செகண்ட் பொசிஷன்ல வர டேஷ், இது தேர்ட் பொசிஷன்ல வர டேஷ். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரோக் வந்து அபவ் த லைன் இருக்கணும். செகண்ட் பொசிஷன்ல ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது வந்து எங்க இருக்கணும், ஆன் த லைன்ல இருக்கணும். தேர்ட் பொசிஷன்ல வவல் வந்துச்சுன்னா அது த்ரூ த லைன் இருக்கும், அதாவது கீழே லைன் கீழே இருக்கணும். இதே அப்போர்ட் ஸ்ட்ரோக் இருக்கும்போது அதோட அப்போர்ட் ஸ்ட்ரோக் வந்து கீழே இருந்து ஆரம்பிக்கணும். லா ஆர்லாம் கீழே இருந்து ஆரம்பிக்கும், லூ ரூ அப்படின்னு இப்படி ஆரம்பிக்கும். சரியா? வேற ஏதாச்சும் டவுட்டா? ஓகே, சரி, இன்னையோட கிளாஸ் முடியுது. இந்த கிளாஸ் லாங் வொவல்ஸ் கிளாஸ் முடியுது. நாளைக்கு வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு இதோட நான் உங்களுக்கு வேர்ட்ஸ் அனுப்பிச்சு விடுறேன். வேர்ட்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் முடிச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போவோம். நம்ம இப்பதான் நீங்க டெஸ்ட் எழுதுனாதான் நீங்க எவ்வளவு உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு, எப்படி நீங்க படிக்கிறீங்கன்னு எனக்கும் உங்களுக்கு அசஸ் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சரியா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபுல்லா லாங் வொவல்ஸ்க்கு ஃபுல்லாமே உங்களுக்கு நான் டெஸ்ட் கொடுப்பேன். நாளைக்கு படிச்சுட்டு வந்துட்டு நீங்க ஏதாச்சும் டவுட்னா கூட கேளுங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்டா இருந்துச்சுன்னா கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு நான் தரேன். சரியா? வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க போன் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ கேளுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் போறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாவே தரவு பண்ணிக்கோங்க. நாளைக்கு டெஸ்ட் எழுத நம்ம ரெடியா இருந்துக்கோங்க. சரியா? பை பை ஸ்டெனோகிராஃபர்ஸ், மீட் யூ டுமாரோ. பாய்.